வந்து வீட்டுக்கு வராதால வந்து ரொம்ப நேரம் வந்து காத்திருந்து வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம சாரதா வந்து எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, "இவ்ளோ நேரம் ஆயும் காவேரி வரல. நீங்களும் வந்து அவ சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்க. அவ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து அவங்க பொண்ணு என்ன பண்றாங்க, கங்கா வந்து அவங்கள சமாதானப்படுத்தமா, "அவ தான் சொன்னாலம்மா வந்துருவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏம்மா இவ்ளோ பண்ணிட்டுருக்க?" அப்படி இல்லடி அவளுக்கு மறுபடியும் கால் பண்ணு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கங்காவும் கால் பண்றாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து என்னக்கா எதுக்கு ஃபோன் பண்ற? ஏய் எங்கடி இருக்க? உண்மைய சொல்லுடி. இங்க சமாளிக்க முடியலடி அம்மா வச்சு என்னால அப்படின்னோனே, இங்க பாருக்கா நான் முக்கியமான வேலையா வந்திருக்கேன்க்கா. தயவு செய்து ஏதாவது சொல்லி சமாளிக்கா. ப்ளீஸ்க்கா உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா அப்படின்னோனே, என்னடி சொல்ற? அப்போ நீ வந்து அங்க இல்லையா கடையில? அப்படின்னோனே, இல்லக்கா நான் வெளிய வந்திருக்கேன்க்கா. அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு காவேரி. உண்மைய சொல்லு. நீ வந்து விஜய பார்க்க தானே போயிருக்க? அப்படின்னோனே, அக்கா அது வந்துக்கா எனக்கு நல்லா தெரியும். ஏய் காவேரி வீட்டுக்கு வாடி. தேவையில்லாத பிரச்சனை ஏன்டி? அப்படின்னோனே, நான் பார்த்துக்கிறேன்க்கா. நீ முதல்ல அம்மாவ எப்படியாவது சமாளின்னோனே, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அம்மா அவ கடையில தாம்மா இருக்கா. கடையில இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்காம்மா. முடிச்சுட்டு அவங்கலாம் கூட தாம்மா இருக்காங்களாம். வந்துடுறாளாம்மா. என்னமோ சொல்லுங்கடி. ஏதேதோ சொல்லி என் வாய் அடைங்க. என்ன பண்ணுறது ஒண்ணும் புரியல அப்படி சொல்லிட்டு போறாங்க. யோசிக்கிறாங்க. காவேரி வந்து ஸ்டேஷனுக்கு போயிருக்காளா? ஐய்யய்யோ! இப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே! இப்ப எப்படி? ஒருவேளை காவேரி சமாளிச்சுடுவாளா? என்ன நடக்குது? அவ தனியா இருக்காளே! நம்மளும் கிளம்பி போலாமா? அப்படி சொல்லிட்டு யோசனையா இருக்காங்க. உடனே வந்து கேட்குறாரு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரு. உடனே வந்து, "இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். காவேரி வரலனா வேற வழியே கிடையாது. இவர தான் அனுப்பிச்சு விடணும்." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, நிவின் வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து டிவியில பார்க்குறாரு. விஜய் அரெஸ்ட் ஆனத. அத பார்த்து நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. இங்க என்ன நடக்குது? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இல்ல விஜய் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காருன்னா, அப்போ வேற ஏதோ நடந்திருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகினியும் அவங்க அப்பாவும் தான் இருக்கும். எல்லாம் இவங்களோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நிவின் கிளம்புறாரு. அத பார்த்துட்டு வந்து யமுனா வந்து எங்க கிளம்புறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. நியூஸ பார்த்தியா இல்லையா? என்ன நியூஸு? அப்படின்றாங்க. வேற என்ன நியூஸு? விஜய் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. பார்த்தேன் பார்த்துட்டு அமைதியா இருக்க. அவர் அரெஸ்ட் ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் அக்கா அவகிட்டேருந்து ஒதுக்கிட்டார்ல. உங்களுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும் விஜய் அரெஸ்ட் ஆனது. என்ன பேசுற நீ? விஜய் அரெஸ்ட் ஆகவே கூடாது. காவேரிக்காக விஜய் நல்லா தானே இருக்கணும். நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சரி இப்ப நீங்க எங்க கிளம்புறீங்க? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து சொல்றேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இவரு எங்க கிளம்புறாரு? ஓ! காவேரிக்கு ஆறுதல் சொல்லப் போறாரா? அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. காவேரிய பார்த்து வந்து செமையா சிரிக்கிறாங்க. கண்டிப்பா விஜய் வெளிய வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, வந்து ராகினி அவங்க அப்பாவும் அத பார்த்து காவேரி என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. அடுத்து விஜயோட சித்தி அங்க வராங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க எதுக்கு இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜயோட சித்தி வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் புள்ளைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே விஜயோட தாத்தா வந்து நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல மாப்ள. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பாவம். விஜய் எந்த தப்பும் பண்ணாதவன். அவன் மேல இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போட்டிருக்கீங்களே! இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாங்க. அதான் சொன்னேன் அப்படின்னு இதுதான் உண்மையா? இங்க பாருங்க கேஸ வாபஸ் வாங்கல. அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதை கேஸ வாபஸ் வாங்கிடுங்க. இல்லன்னா உங்க ராதா இதுக்கப்புறம் இந்த உலகத்திலே இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னோனே வேற வழி இல்லாம அன்பரசன் கேஸ வாபஸ் வாங்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்த ராகினி அதுக்கப்புறம் வெண்ணிலா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா காவேரி நம்ம விஜய் எல்லாருமே வந்து அவரோட வண்டியில விஜயோட வண்டியில வந்து காவேரி வீட்டுக்கு போறாங்க. அங்க காவேரி வீட்ல வந்து நான் பத்தி பேசுறேமான்றாரு தாத்தா. இல்ல தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மட்டும் கிளம்பி போறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க டிவில இந்த மாதிரி விஜய் ரிலீஸ் ஆயிட்டாரு. காவேரி அங்க வந்திருக்காங்கன்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்ல உள்ளவங்க எல்லாருமே இத பார்த்து செம்மையா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க அம்மா வந்து எவ்வளோ திமிரு இருந்தா அவங்க அங்க போயிருப்பா. நம்மள ஏமாத்திட்டு அங்க போறாளா? இருக்கட்டும் அவ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அவங்க அம்மா பார்த்துட்டு.